Hello viewers, welcome to Magesh Chemistry classes. In the presentation, Organic Chemistry, Unit number 9. Topic is stereochemistry, stereoisomerism, definition and types, optical activity, asymmetric carbons, D and L notations, enantiomerism, diastereomerism, racemization methods, resolution methods, Walden inversion, Fischer, Chavos and Newman projection, RS notation of optical isomers, Kahn, Ingold and Perlock rules, geometrical isomerism, Z and E notations. இந்த வீடியோவில் நம்ம DL notations வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆப்டிகல் ஐசோமெரிசத்தில் DL notations அப்படிங்கிறது is a relative configuration. It is said to be relative configuration. Why it is called relative? The molecule is related to the glyceraldehyde. In the DL system, names of the bimolecule relating them to the glyceraldehyde, and so it is called relative configuration. RS notation is absolute configuration. Relative configuration, the D means it is not dextro, and L means it is not a levo. So, சில கேஸில் dextro ஃபார்மேட் இருக்கலாம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக இதோட ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன்ஸ் அதோடைய ஸ்டீரியோகெமிஸ்ட்ரிக் ஆப்டிக்கல் ரொட்டேஷனை இது இண்டிகேட் பண்ணலை. அதான் அதோட மீனிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. ஸோ glyceraldehyde is a chiral compound and it has two isomers and are labeled as D and L. இதில் glyceraldehyde கொடுத்துருக்கு D and L ஃபார்ம். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்காக எடுத்துக்கிறோம். The DL labeling is unrelated to the plus and minus. It does not indicate which enantiomer is dextroretrity and which is levoretrity. Okay. Main நம்ம இந்த Fischer projection formula carbohydrates, amino acids இதுக்கு தான் வந்து என்ன பண்றத ஸ்பெசிஃபை பண்றோம். Fischer projection monosaccharides, the penultimate, that is next to last carbon இருக்கக்கூடிய penultimate, that is next to last carbon, the last stereogenic carbon D sub-sல hydroxyl ion amino group வந்து ரைட்ல இருந்தா அது D and leftல இருந்தா அது வந்து L. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டீங்கன்னா CHO, it's a typical carbohydrate. இந்த ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு என்ன மீனிங்னா penultimate, லாஸ்ட் கார்பன் கூடைய இது ஃபர்ஸ்ட் கார்பன் அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன், சிக்ஸ்த் கார்பன். லாஸ்ட் கார்பனுக்கு ப்ரீவியஸ், தட் இஸ் penultimate. அந்த லாஸ்ட் ஸ்டீரியோஜெனிக், இதுதான் லாஸ்ட் ஸ்டீரியோஜெனிக் சென்டர். இந்த ஸ்டீரியோஜெனிக் சென்டரில் ரைட் ஹேண்ட் சைடில் OH இருந்ததுன்னா இது இருந்ததுன்னா அந்த ஃபார்மெட் வந்து D. ஓகே ஓகே. அடுத்ததுல என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, highest oxidized group must be on the top. அதாவது என்ன பண்ணணும்னா ஆக்சிடைஸ்ட் குரூப் வந்து டாப்ல இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இது CHO இருக்கு அல்லது ஆசிட் இருக்குன்னா அந்த குரூப் வந்து டாப்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அதை என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, அதான் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்கூடிய பாயிண்ட். ஓகே, இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து திஸ் ஒன், செகண்ட் ஒன் திஸ் ஒன், தேர்ட் ஒன். இப்போ லாஸ்ட் கைரல் கார்பனுங்கிறது இந்த கார்பன். இதில் ஒன்று தான் இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம். இதில் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் OH வரும். ஸோ அதனால் இது வந்து என்ன ஃபார்ம், நமக்கு வந்து L ஃபார்ம். ஓகே, இதில் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் OH வர்றதுனால இது D ஃபார்ம். இதே டைமில் இந்த மாதிரி ஹாவர்த் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா சைக்ளோஹெக்சேன்லாம் எழுதும்போது, இந்த மாதிரி சேர் ஃபார்முலா எழுதும்போது இதில் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ரிங் ஃபார்மில் இருக்கும். இந்த மாதிரி காம்பவுண்டில் சைக்ளிக் காம்பவுண்டில் CH2OH குரூப் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த CH2OH குரூப் வந்து இந்த மாதிரி டாப்பில் இருந்துச்சுன்னா அது D. அது வந்து இதே மாதிரி இந்த CH2OH குரூப் வந்து டவுன்வர்ட்ஸில் இருந்தால் அது வந்து L ஃபார்ம். ஓகே, சிம்பிளி சே DL நோட்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் கார்பனை ஸ்டீரியோஜெனிக் கார்பனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் OHO அமினோ குரூப் இருந்தால் அது D, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் அது வந்து L. ஓகே, அடுத்த ரூல் என்ன, மோர் ஆக்சிடேஷன் குரூப் should be in the top. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இது வந்து D அலனின் அப்படின்னு கொடுத்துருக்கு.
ஏன் இது டி அலனின் அப்படின்னா ஒரே ஒரு கைரல் கார்பன் இருக்கு. ஸோ இதில் வந்து NH2 குரூப் இஸ் இன் தி ரைட். ஓகே, அதனால டி. இந்த காம்பவுண்டில் L அலனின். ஸோ இது NH2 குரூப் இஸ் இன் த லெஃப்ட். இதில் ஒரே ஒரு கைரல் கார்பன் OH குரூப் இஸ் இன் தி ரைட். அப்போ இது என்னது டி. இந்த காம்பவுண்டில் OH குரூப் இஸ் இன் த லெஃப்ட், கைரல் கார்பனில். ஸோ அது L. ரூல்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா முதல்ல ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் தான் அது வந்து என்ன பண்ணணும், இதை கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து ஹையஸ்ட் ஆக்சைடு குரூப் வந்து டாப்பில் இருக்கணும். அண்ட் பாட்டம் மோஸ்ட் கைரல் கார்பன் கண்டைன்ஸ் OH NH group at the right, then D, and left, then L. Okay, இதுக்கு வந்து designate as D or L. ஸோ இதுக்கு வந்து D அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்மேட் வந்து ஏன் இதை D அப்படின்னு சொல்கிறோன்னா the OH group is on the right hand side. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CHOH இந்த குரூப்பில் வந்து OH வந்து என்னது லெஃப்டில் இருக்குது அண்ட் CHO இஸ் on the oxidized group. Okay, so this is the L form. காம்பவுண்ட் 3 பாருங்கள். காம்பவுண்ட் 3ல வந்து காம்பவுண்ட் 3 வந்து இதில் CH2 குரூப் OH குரூப் இருக்குது. இதை அப்படியே நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், மோர் ஆக்சிடைஸ் குரூப் வந்து என்ன பண்ணுறீங்க, அதோடைய டாப்பு கொண்டு போகிறீங்க. தட் இஸ் CHO அண்ட் இட் இஸ் CH2OH. அப்போ இது என்ன பண்ணுறோம், அதை வந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ண திஸ் CHO தட் ஒன். ஸோ இது வந்து சேஞ்சஸும் இருக்காது. OH அண்ட் ஹியர் H. ஸோ இட் இஸ் D. ஓகே, இது பாருங்க. இதில் ஆக்சிடைஸ் குரூப் டாப்பில் இருக்குது. இங்கே OH வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருதுன்னா இது L சொல்லவா, அல்லது NH2 குரூப் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரதுனால D சொல்லுவான்னு சொன்னால் the preference is given to the amino group. So it is on the right hand side. So it is D. Yeah. Next. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருந்தா அதை என்ன பண்ணணும்னா முதல்ல ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதில் லாங் சைடில் இருக்கக்கூடியது வந்து லாங் சைடில் நமக்கு வரக்கூடியது காம்பவுண்ட் வந்து இந்த சாதாரண இந்த லைனில் இருக்கிறது லாங் செயின், தட் இஸ் CHO OH. இதில் அந்த டேஷில் இருக்கிறது பிலோ த பிளேன், அது வந்து சாலிடாக இருக்கிறது அபோவ் த பிளேன். ஸோ சாலிட் லைனில் இருக்கக்கூடிய இது வந்து லாங் செயினில் இருக்கக்கூடியது. ஸோ அதை அப்படியே என்ன பண்ணிக்கிட்டோம், இங்கே எழுதிக்கிட்டோம். ஓகே, இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த லைனுக்கு இது வந்து இந்த குரூப் வந்து சாலிட் லைன் ரைட்டில் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணும், நம்ம லெஃப்ட் எழுதணும். அண்ட் தி அபோவ் த பிளேன் வந்து ரைட் எழுதணும். ஸோ வெர்டிகல் லைன். ஓகே, இப்போ மோர் ஆக்சிடேஷன் குரூப்பை நம்ம என்ன பண்ணோம், அதை டாப்புக்கு கொண்டு போகணும். மோர் ஆக்சிடேஷன் குரூப் இந்த டாப். அப்போ இதை என்ன பண்ணோம், நம்ம வந்து டவுன் பண்ணுறோம். ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். இதை ரொட்டேட் பண்ணும்போது கான்ஃபிகரேஷன் வந்து என்ன பண்ணுது, ஒரு ரொட்டேஷன் மட்டும் பண்ணியிருக்கிறோம். ஒரு ரொட்டேஷன் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா வரக்கூடிய கான்ஃபிகரேஷன் ரீட்டைன் ஆகிருக்கிறது. தட் இஸ் இன்வெர்டட் அப்படிங்கிறது அர்த்தம். டபுள் ரொட்டேஷன் பண்ணால் தான் அது வந்து என்னது உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ஆகும். ஸோ அப்போ ஒரே ஒரு இது மட்டும் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இது வந்து OH வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் L ஃபார்மில் இருக்குது, பட் இட் இஸ் இன்வெர்டட். ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவுக்கு அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன டெக்னிக் அப்படின்னு சொன்னால், அந்த சாலிட் லைனில் இருக்கிறத வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டலில் இருக்கிறது ஒன்று வந்து வெட்ஜாக சாலிட் வெட்ஜாக இருக்கும், அல்லது வந்து டேஷ் வெட்ஜ். இது எபோவ் த பிளேன், இது பிலோ த பிளேன். அதை இங்கே எந்த சைடில் நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த லைனுக்கு இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதனால் அதில் லெஃப்ட்டில் தூக்கி பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதோட டெக்னிக். அதுக்கு அடுத்தது இந்த CH2 குரூப்பை நம்ம லாங் செயின் கொண்டு வரணும். ஸோ இது வந்து எப்பவுமே வந்து லாங் செயின் வந்து உங்களுக்கு வெர்டிகல் லைனில் வரணும். அதனால் இது இங்கே கொண்டு வரேன். அப்போ இங்கே கொண்டு வரும்போது இந்த OH இங்கே இந்த சைட் சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணால் அந்த கான்ஃபிகரேஷன் இன்வெர்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். டபுள் சேஞ்ச் பண்ணால் தான் கான்ஃபிகரேஷன் வந்து ரீட்டைன் ஆயிருக்கும். அப்போ ஒரு சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. இதில் OH வந்து லெஃப்ட்டில் இருக்குது, பட் திஸ் இஸ் இன்வெர்டட் கான்ஃபிகரேஷன். அப்போ இதை நம்ம என்ன எழுதுறதா D ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், எழுதணும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ரெட்ரோ மெத்தட். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து D ஃபார்ம். கன்வெர்ட் தி வெட்ஜ் ஃபார்முலா இன்டு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது மோஸ்ட் ஆக்சிடைஸ் குரூப் அட் த டாப் அண்ட் CH அண்ட் OH குரூப் ஆர் இன்டர்சேஞ்ச். மோஸ்ட் ஆக்சிடைஸ் குரூப் டாப்பில் இருக்கணும். வெர்டிகல் லைனில் எப்போயுமே நமக்கு வந்து லாங் செயின் தான் வரணும். இப்போ லாங் செயின் வந்து இதுக்கு இதோட இதுதான். ஸோ அதை கொண்டு வந்துருக்கிறேன். ஸோ த கான்ஃபிகரேஷன் இஸ் சேஞ்ச். OH இஸ் ஆன் த லெஃப்ட், பட் திஸ் இஸ் அ ரெட்ரோ மெத்தட். ஆன்சர் இஸ் த D ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து அந்த D ஃபார்ம் L ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது. ஷார்ட் ஃபார்மை நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா D அண்ட் L நோட்டேஷனில் மோஸ்ட் ஆக்சிடைஸ்ட் குரூப்பை வந்து டாப்பில் எழுதிக்கணும். லாங் செயின் வந்து வெர்டிகல் லைனில் இருக்கும்.
இதில் லாஸ்ட் ஸ்டீரியோஜெனிக் இந்த இதில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து OH ஆர் NaH2 இருந்ததுன்னா அது வந்து D. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் OHO அல்லது எது வருதுன்னா அது வந்து L. ஓகே. அடுத்தது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து தான் என்ன பண்ணுறோம் எடுக்கணும். இந்த வெட்ஜி ஃபார்முலாவில் இருந்தால் அந்த இதுக்கு என்ன பண்ணணும் மாற்றணும். இதில் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தடவை நம்ம ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணால் அது வந்து அதோட கான்ஃபிகரேஷன் இன்வெர்ட் ஆயிடுது, இன்டர்சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அதனால் பழசு கொண்டு போகிறோம். Okay, well, this is the end of our presentation. Thank you for watching.